அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்மையப்பரை வணங்குகிறேன் பேரருள் தருவாயை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமோ நாராயணாய. கோவில்களில் சிவபெருமான் கோவில்களில் நந்தியை பார்த்திருக்கிறோம். கோவில்களில் மட்டும்தான் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளான் என்பதை பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை நான் உணர்ந்திருக்கிறேன். பள்ளி கல்வித்துறையில் உள்ள தவ முனீஸ்வரர் கோவிலில் அந்த கோவிலுக்கு வழிபாடு செய்வதற்கு சென்றிருந்தேன். திடீரென்று அருகில் உள்ள மரத்தில் உள்ள அந்த மரப்பட்டையில் நந்திதேவன் காட்சி கொடுத்து கொண்டிருந்தார். அதையும் உங்களிடத்தில் நான் அந்த தரிசனமாக உங்களுக்கு வெளியிடுகின்றேன். அதன் பிறகு என்னுடைய அறையிலே ரோஜாப்பூ வைத்து பூஜை செய்யும் பொழுது அந்த ரோஜாப்பூவை எதேச்சையாக பார்த்தால் அந்த ரோஜாப்பூவுக்குள் நந்தி பெருமான் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். தருமபுரி மாவட்டம் ஆண்டித்தோப்பு என்கிற இடத்தில் என்னுடைய தோட்டம் உள்ளது. அந்த தோட்டத்தில் உள்ள தென்னை மரத்திலிருந்து ஒரு தேங்காய் விழுந்தது. அந்த தேங்காயை எடுத்து உரிக்கலாம் என்று பார்த்த பொழுது அந்த தேங்காயின் மட்டையிலே நந்தி காட்சி கொடுத்து கொண்டிருந்தது. அதன் பிறகு தக்காளி பழத்தில் நந்தி தேவன் காட்சி கொடுத்து கொண்டிருந்தார். மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தில் 12ஆம் தலைப்பில் திருச்சாழல் என்ற ஒரு தலைப்பிலே அவர் சொல்லியிருப்பார், கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்து ஏறாதே இடபம் உகந்து ஏறியவாறு எனக்கரிய இயம்பேடி தடமதில்கள் அவை மூன்றும் தழல் எரித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால்கான் சாழலோ என்று 15வது பாடலில் சொல்லியிருப்பார். கடகரி என்றால் கருத்த யானை, பரிமா என்றால் ஓடும் குதிரை, தேர் என்றால் ஓடும் தேர். இதையெல்லாம் வாகனமாக இறைவன் விரும்பி ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் சிவபெருமான் முப்புரத்தை எரித்த காலத்தில் திருமால் அவருக்கு வாகனமாக வந்து அங்கே நிற்கிறார். இந்த பிரபஞ்சமே சிவபெருமான் வடிவம், ஆதியும் அந்தமில்லாத அருட்பெருஞ்சோதியாகிய சிவபெருமான் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த இறைவனின் தரிசனத்தை பக்த கோடிகளுக்கு தெரிவிக்கின்றேன். மீண்டும் அடுத்த அதிசயத்தில் உங்களோடு நான் சந்திக்கிறேன். வணக்கம், நன்றி, திருச்சிற்றம்பலம்.